சீக்கிரம் வா எங்கம்மா வா சொல்றேன் நான் சீக்கிரம் வாடா நம்மள விட்டு வண்டர்லாக்கு போயிட போறாங்க நம்மள விட்டு அவன் போயிட்டான்னு வச்சுக்கா ஒரு அடியா மேல போயிடுவான் பா முனேஸ்வரா இதுங்களை ஒன்றரை கூட்டும் போய் காட்டிட்டு நைட்டுக்கு ஒரு கட்டிங்காவது தேத்தணும் நான் அது வயசைப்பா வயசை மகனே என்கிட்ட அருளை கேளு தரேன் அதை விட்டுட்டு கட்டிங்க கேட்டேன்னு வச்சுக்க கட்டியாலே அடிப்பேன் ஓடி போய் என்னடா இது இதுங்களை கோயிலாண்ட தான் நிற்க சொன்னேன் ஆளுங்களே காணுமே எங்கே தான் போயிருக்குதுங்க அதுங்க பார்க்கலாம் அட அதான் இதுங்க ஏம்மா நீங்களாம் எதுக்குமா சென்னையில் இருக்கிறீங்க பொழைக்கிறதுக்கு தான் என்ன இப்ப அந்த ஆள் அங்க நின்னுறான் ஆமாண்டா வாடா போலாம் யோ எங்களை வர சொல்றது முன்னாடி நீ எப்பயா வரா டேய் நான் என்ன உங்களை மாதிரி ஊர் ஒத்துன்றோம் நான் நினச்சிங்க நான் கைடுடா நான் கைடு உங்களை என்ன சொன்னேன் கோயிலாண்டு நில்லுங்கன்னு சொன்னேன் அதை விட்டு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க நோ பஸ் ஸ்டாண்ட்ல தான பஸ் வரும் கோயில் இந்தியா பஸ் வரும் என்னடா இவன் பாரு எல்லாரும் காசு எடுத்துன்னு வந்துட்டீங்களா என்னடா இதுங்க எல்லாம் ஒரே கோரத்தா பாட்டு பாடுற மாதிரி பாட்டுக்கா ஏம்மா இது பாரு இட்டு போவேன் இட்டு வருவேன் ஒரு வேளை சோறு தான் வாங்கி தருவேன் போதுமா வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் வாங்க எல்லாரும் வாங்க இதான் பஸ் ஸ்டாப்பு இங்கே நில்லுங்க இங்கே தான் பஸ் எல்லாம் வரும் அம்மா மீதி ஆள்லாம் எங்க ஏன்டியா கேக்குற நீ யார் யாரு கூட்டி எனக்கு தான் தெரியும் நோ வாட்லி அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு பசிக்குது வாங்கி கொடு ஏப்பா ஹோட்டல்ல டிஃபன் வாங்கி கொடுப்பா இங்க பாரு நான் ஒரு வேளை தான் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறேன் என்ன அப்புறம் தானே சாப்பிடுங்க மத்தியானம் பிரியாணி வாங்கி தரலான்னு நினச்சேன் போய் சாப்பிடுங்க போங்க யோ பரவாயில்ல இங்கே வாங்கி குடியா தம்பி இவங்க என்னென்ன கேட்குறாங்களோ கொடுப்பா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறான் இல்லையா இன்னைக்கு செம்ம வியாபாரம் தான் பொழுது தம்பி என்னென்ன வேணும் சொல்லுங்க உடனே போட்டுருவாங்க அம்மா சூப்பரா இருக்கும் நம்ம கடையில அண்ணா எனக்கு ஒரு 15 தோசை போடுங்க உனக்குடா எனக்கு சொல்ல தெரியும் கம்முனு அண்ணா எனக்கு ஒரு 10 தோசை ஏய் என்னடா இது கொடுத்தா 500 ரூபாய்க்கு இங்கே சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி ஒன்றரை போக முடியும் யோ நீ என்ன சொன்னா ஒரு வேளைன்னு சொன்னேன் நான் தெரியாம சொல்லிட்டேன் நீ சேட்டியானா உட்காந்து சாப்பிடுயா சேட்டியானா உட்காந்து சாப்பிடுயா சேட்டியானா உட்காந்து சாப்பிடு இந்தாப்பா முதல் 2 தோசை சாப்பிடுங்க சாம்பார் ஊற்றி தருவா இந்தாப்பா சட்னி போதுமா ஓ இன்னைக்கு செம வியாபாரம் தான் போல இருக்குது இவன் ஏன் இப்படி சாப்பிட்றான் அவன் எப்படி சாப்பிடுவானோ இதோ அம்மா போடு போடு சீக்கிரம் தோசையை போடு தம்பி அதுக்கு மேல வர்றது மைக்கா கவுரு அச்சன் சாப்பிட்டு பாருங்க இந்த கவுரு இது ஏப்பா நீ வச்ச 2 தோசை அவன் சாப்பிட்டே முடிச்சிட்டான் எனக்கு எப்பதான் தருவா இவன் விட்டா பச்சைமாவே குஷுவான் பொழுகிறே இருப்பா அதை போட்டுன்னு வரேன் போட்டியாம்மா சீக்கிரம் கொடுமா வேற பயங்கரமா இருக்கிறானே கொஞ்ச நேரம் விட்டா மாவுலாம் காலி பண்ணுறோன்னு பொழுது காசு வச்சுக்கிறீங்களா யோ சாப்பிடுறது மட்டும் தான் நாங்க குடுக்குறதெல்லாம் அவரு அவரு மொத்தச்சு அவரு ஏம்பா கடை முன்னாடி கத்தியும் கிடக்காதுப்பா வயசான காலத்துல கஸ்டமர் சாப்பிட்றாங்கல்ல இந்தாப்பா சாம்பார் எனக்கு தான் அவங்க கஸ்டமரு எனக்கு நஷ்டமரியா நம்மளே தூக்கி வாயில சொல்லி போறீங்க யோ அந்த 2 எருமாட்டிக்கு தோசை குடுன்னு சொல்றியா என் பொண்ணு அம்மா பாத்துட்டு சும்மாவே நிக்கிறாங்க 2 தோசை வாங்கிடுறியா நல்லா சொன்னேன் அதுங்க 2 எருமாடி இல்லம்மா காண்டாம இருக்கும் ஓ அது தோசையா அப்ப எங்க 2 பேருக்கு ஆளுக்கு 2 ஆம்லெட் இவனுங்க 2 பேரும் சண்டை போடுற சாக்குல நம்ம தோசை எல்லாத்தையும் வித்துற வேண்டியதுதான் இந்த இடத்துல வருமா தோசையாப்பா நீ சுட்டு வச்சுக்கினே இருமா நீ ஓடிக்கினே இருக்குமா நம்மளுது தம்பி உனக்கு ஒரு 5 வச்சிருக்கேன் முன்ன இப்போ ஒரு 2 தோசை ஒரு கலக்கி வேற கேட்டுக்கிற அது முன்ன ஒரு ஆம்லேட் சாப்பிட்டுக்கிற சாப்பிட்டுனே இரு ஏம்பா சும்மா நிற்கிறாப்பா இந்தாப்பா உனக்கு முன்ன 7 வச்சுக்கிறேன் இப்போ ஒன்று 8 தோசை யோ குழந்தை வாய் தந்து பாத்து வந்து குழந்தை குடுமா அவங்களுக்கு குடுத்துற குழந்தை ஒரு தோசை குடியா ஒரு தோசை ஐயா என்ன சாப்பிட்டு குழந்தையா
தேவன்ட்ட நீங்க தான் முக்கியமான கஸ்டமர். நீங்க எங்க உங்க அண்ணங்கிறாரு. சார் நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க தான் பெரிய கஸ்டமரு. அடுத்தது இது இவர் சின்ன கஸ்டமரு. இது கஸ்டமரே கிடையாது. ஒரு தோசைக்கு வந்து கத்துற. சார் உங்களுக்கு என்ன வேணும்? சாப்பிட்டு மிச்சம் சாப்பிட்றேன். சார் என்ன சார் ஆம்லேட் கட்டிங்களே? சூடா சூப்பராக இருக்கிறாங்க ஆம்லேட். சாப்பிடுங்க. போய் சட்னி அந்த வந்துட்டேன். அம்மா நீ கூட எதுனா சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கோ. எதுக்கு நான் சாப்பிட்டா தீனி படா ரெண்டு சாப்பிட்டு கேட்கறதுல எதுக்குங்க? நான் மதியம் பிரியாணி சாப்பிடுவேன். ஏமா யார பார்த்து தீனி பண்றான்டா? ஏதோ பச்சா 30-40 சாப்பிடுவோம், அவள்தான். ஏம்பா எவ்வளோப்பா? ஏம்பா மொத்தம் 1005 ரூபா ஆயிடுச்சு. இருக்கிறான் பாரு குண்டா மொத்தம் நல்லா. அவன் 600 ரூபாய். இந்த தக்காளி மாரி இருக்கிறான் பாரு இவன் 400 ரூபாய். இந்த பாப்பா ஒரு தோசை 5 ரூபாய். 1005 ரூபா கொடுப்பா. 1005 ரூபாயா? என்ன சொல்ற நீ? தமிழ் தானே சொல்றேன், தற்குறி உனக்கு புரியல? சரி இப்ப சொல்றேன் 1015. சொன்னது எனக்கு புரிஞ்சுது. காசு கொடுங்கடா. யோ பஸ் விட்டு இறங்கினா தானே காசு. பஸ் வரட்டும், அப்புறம் ஏறி அங்க போய் இறங்கின பேர் கொடுக்குறேன். ஏப்பா பஸ் விட்டு இறங்கி தரேன்றானுங்கப்பா. பஸ்ஸை விட்டு இறங்கி தரேன்றானுங்களா? அட மங்க முடியா, நீ எங்க போறியா? அது வரைக்கும் நான் என் வண்டி பஸ்ல ஏத்தி நான் வர முடியும்? நீ தானே சொன்ன காசை குத்துருப்படா. பஸ் மாலா நான் ஏன் மூஞ்ச பாக்குறேன்? காசு கொடு. ஏன் மூஞ்ச பாக்குறேன்? என் பொண்ணு சாப்பிட்டு 15 ரூபா தான். ஒழுங்கா கொடு. ஓ தண்டலுக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். அந்த 1000 ரூபாய் தான் இருக்குது. ஒரு 5 ரூபாய் லெஸ் பண்ணி கூடாதா நீ? புடி எதே கம்மி பண்ணுவா? அதெல்லாம் கிடையாது. கட்டை ரேட்டா ஒரே கடை தான் இது. கட்டையும் கடை. அடுத்த ஆம்லேட் சாப்பிட வரும்ல, அப்ப காசை குத்துட்டு போல கைமா பண்ணிடுவேன். கிளம்பியா முத இந்தாம்மா 1000 ரூபாய். அம்மா இன்னும் ஒரு 4 பேர் அங்கே வெயிட் பண்ணுகிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போவான். பஸ் அவங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அதை பார்த்துப்பான். இந்த பஸ் வராது பழுகுது. வாங்க போகலாம். யோ எவ்வளவு தூரம் தான் ஏன் நடக்க வச்சு கூட்டின்னு வருவேன்? எவ்வளோ தூரம் நடக்கிறியா? நடக்க வச்சு கூப்பிட்டு போனாலும் கூட்டின்னு போவனே தவிர பஸ்ஸில் மட்டும் ஏற்ற மாட்டேன்டா. செங்கல்பட்டு வரைக்கும் தான்டா உன் நிலைமை. இவரு மைண்ட் வாஷ் நினைச்சு வெளிப்படையா பேசினாரு. என்ன தெரியுமா? நம்ம செங்கல்பட்டு வரைக்கும் நடந்து கூட்டிட்டு போறோம். பயப்புல போட்டு குத்துச்சா. செங்கல்பட்டு வரைக்கும் நடந்தா? ஐயோ என் பொண்ணு 15 ரூபா தான் சாப்பிடுது. தெரியுமா தெரியாதா? 15 ரூபா தான் சாப்பிடுது. ஏன் இன்னும் ஒரு 2 வாட்டி சொல்லலாம், 4 வாட்டி சொன்ன மாதிரி கணக்கு வச்சுக்கிறான். எனக்கு நான் சொல்லிட்டு போறேன். காசா பண்ணுமா? என் பொண்ணு 15 ரூபாய் தான் சாப்பிடுது. என் பொண்ணு 15 ரூபாய் தான் சாப்பிடுது. ஏமா நீ ஒன்றரை தானே போனா, இங்கே உட்காரு, நம்ம ஒன்றரை போலாம். தம்பி அந்த ஆள் கூட போய் கார்னா எடுத்துமா இல்ல பஸ்னா எடுத்துமா? தம்பி என்னதே காரு பஸ்ஸுவா? டேய் உனக்கு காரும் பத்தாது, பஸ்ஸும் பத்தாது. நிக்குது பத்தியா டாராச்சு. இதாண்டா பத்தான். வர இரு.